ராமாபுரத்துல அன்னைக்கு ராத்திரி பனி பயங்கரமா பொழிஞ்சிட்டு இருந்தது. அடிச்ச குளிர் காத்துல வீட்டு ஜன்னல் கதவெல்லாம் படபடான்னு அடிச்சுக்குச்சு. அந்த ஊர்ல சாரதா பிரசாதோட வீடு எப்பவும் போல ஒரே கலகலப்பா இருக்கும். ஆனா இந்த பனில எல்லாரும் சோர்வா இருந்தாங்க. முக்கியமா அந்த வீட்டோட தலைவர் பிரசாத், அவர் நிலைமை மோசமா இருந்தது. ஏம்மா சாரதா, சாரதா எங்கம்மா போன? இந்த குளிர்ல உயிரே போடும் போல இருக்கு. அந்த ஹீட்டரை போடுமா தாயே. சாரதா கையில சுட சுட பாலோட வந்திருந்தாங்க. ஏங்க இப்படி கத்திட்டு இருக்கீங்க? ஹீட்டர் போட்டா யாரு கரண்ட் பில் கட்டுறது? பில்ல பார்த்தாலே நெஞ்சு வலியே வந்துரும் போல இருக்கு. இந்தாங்க சுட சுட பாலை குடிங்க, எல்லாம் சரியாயிடும். பாலா? இந்த வயசுல பால் குடிக்கிறதா? என்ன பார்த்தானா உனக்கு பச்சை புள்ள மாதிரி தெரியுதா? எனக்கு சுட சுட மிளகா பஜ்ஜி வேணுமா, இல்லன்னா சூடா இட்லியாவது கொடு. இந்த குளிருக்கு காரமா சாப்பிட்டாதான் நல்லா இருக்கும். ராத்திரி வேலையில பஜ்ஜியா? பைத்தியம் மாதிரி பேசாதீங்க. மருமக எப்பயோ வேலையெல்லாம் முடிச்சிட்டு ரூமுக்கு போயிட்டா. இப்ப மறுபடியும் பஜ்ஜி செஞ்சுதான்னா என்ன அர்த்தம்? அதுக்குள்ள ரமேஷ், சுரேஷ், அருண் 3 பேரும் ஆபீஸ் முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தாங்க. 3 பேர் கூட ரொம்ப குளிர்ல தான் வீட்டுக்கு வந்தாங்க. அப்பா என்னப்பா இந்த குளிரு! வண்டில வந்தா கை காலெல்லாம் உறைஞ்சு போகுது. அம்மா சாப்பிட ஏதாவது இருக்கா? வயிறு ரொம்ப பசிக்குது. ஆமாம்மா, இன்னைக்கு ஆபீஸ்ல கேண்டீன் கூட இல்ல. பயங்கர பசியில இருக்கேன். பிரியாணி கிடைச்சா கூட ரொம்ப நல்லா இருக்கும். எனக்கு சுட சுட தோசை வேணுமா? வெங்காய தோசை, இஞ்சி பச்சடி. ஆஹா, நினைச்சாலே நாக்கு ஊறுது. உங்க ஒப்பனை நினைச்சு பெருமைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். பெருமைக்கு பெருமை சேர்க்க வந்திருக்கீங்க. கிச்சன்ல சாம்பார் சாப்பாடு இருக்கு, வேணும்னா சாப்பிடுங்க, இல்ல மூடிட்டு போய் தூங்குங்க. அப்போ அனாமிகா, அவனி, அஞ்சலி 3 பேரும் வந்திருந்தாங்க. என்ன ஆச்சாத்த, எல்லாரும் கத்திட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்லம்மா, குளிர்காலத்துல இவங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. ராத்திரில ஹோட்டலையே கொண்டு வர சொல்றாங்க. ஹோட்டலா? எனக்கு கூட பசியாதான் இருக்கு. ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணா நல்லா இருக்கும்ல. இல்லடி, இந்த குளிருக்கு டெலிவரி பாய்ஸ் யாரும் வரமாட்டாங்க. எல்லா ஆப்லயும் கரண்ட்லி அன்அவைலபிள்னு காட்டுது. பாத்தியா, எனக்கு மட்டும் இல்ல, நம்ம ஊர்ல எல்லாருக்கும் இப்படிதான் இருக்கு. இந்த குளிர்ல யாராவது சுட சுட சாப்பாடு கொடுத்தா கடவுளா தெரிவாங்க. மாமா சொல்றது நிஜம்தான். நம்மளே இவ்ளோ பசியில இருந்தா வெளியில பாவம் லாரி டிரைவரு, பயணம் பண்றவங்க எல்லாரும் எப்படி இருப்பாங்க? அம்மா நாமிகா, உன் மண்டையில ஒரு லைட் எரியுதே, என்ன விஷயமா? மாமா, நம்ம வீட்ல ஒரு காலி இடம் இருக்குல்ல, அந்த இடத்துல நாம ஒரு சின்ன ராத்திரி ஹோட்டல் வச்சா என்ன? ராத்திரியில மட்டும் சுட சுட யாருக்கு என்ன வேணுமோ செய்யலாம். ஏன்னா அது ஹோட்டலா நம்ம நடத்தணுமா? அக்கா, குளிர்ல மூளை கலங்கிருச்சா? அந்த புகையில சூட்ல யாரு நிக்கிறது? என்னால முடியாதுப்பா, என் ஸ்கின்னு ட்ரை ஆயிடும். ஐடியா நல்லா இருக்கு, ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறீங்களா? இதுல நமக்கு அனுபவம் இல்லையே. அனாமிகா சொல்றது உண்மைதான்ப்பா. நம்ம ஊர்ல 8 மணியை தாண்டினாலே சாப்பாடு கிடைக்கிறதில்ல. நம்ம ஹோட்டல் வச்சா கண்டிப்பா நல்லா நடக்கும், நமக்கு ஆதாயமும் கிடைக்கும்ல. நான் சப்போர்ட் பண்றேன். நான் கேஷியரா இருக்கேன். நான் டெஸ்டிங் பண்றேன், அதான் குவாலிட்டி செக்கிங். நல்லா போச்சு போங்க. அடுப்பு கிட்ட யார் நிக்கிறது? அனாமிகா மட்டும்தானே? பரவாயில்ல அத்த, நான் பண்ணிக்கிறேன். அவனையும் அஞ்சலியும் உதவி பண்ணா போதும். நான் உதவி பண்ணணுமா? அத்த, என்னால முடியாது, தலை சுத்துற மாதிரி இருக்கேன். ஓ நாடகத்தை நிறுத்துறியாமா? ஹோட்டல் ஆரம்பிக்கிறோம், அவ்வளவுதான். இன்னையில இருந்தே ஆரம்பிப்போம். நம்ம வயிறு மட்டும் இல்ல, 4 பேர் வயிறும் ஆறும். வாங்க வாங்க, பாத்திரத்தெல்லாம் வெளியே எடுங்க. இப்படி பிரசாதோட அவசரம், அனாமிகாவோட ஆலோசனை, அத வச்சு அன்னைக்கு ராத்திரி ஹோட்டல் அப்படிங்கறத ஆரம்பிச்சாங்க. ரமேஷும் சுரேஷும் லைட்ஸ் போட்டாங்க. அருண் டேபிள்ஸ் போட்டான். அனாமிகா மாவெல்லாம் கலக்கிட்டு இருந்தா. அவனி போர்டுல மெனு எல்லாம் எழுதிட்டு இருந்தா. வீட்டு முன்னாடி இருந்த காலி இடம், அந்த இடத்துல ஒரு கேஸ், பக்கத்துல இட்லி பாத்திரம், தோசை பாத்திரம், ஹாட் பாக்ஸ். அனாமிகா வேகமா வெங்காயம் கட் பண்ணா. அவனி, அந்த பச்சை மிளகாவை எடுத்துட்டு வாயேன், பஜ்ஜிக்கு மாவை வேற கரைக்கணும். கழுவிட்டே இருக்கேன்க்கா, தண்ணி ஐஸ் மாதிரி இருக்குக்கா. என் நெயில் பாலிஷ் வேற வேஸ்ட் ஆகுது. நெயில் பாலிஷை மறுபடியும் போட்டுக்கலாம், கஸ்டமர் வரும்போது பஜ்ஜி இல்லைன்னா நல்லா இருக்காது. அவனி, சட்னியை நீ அரைச்சிட்டியாமா? அக்கா, இந்த மிக்ஸி சத்தத்துல தலை வலிக்குது. தேங்காய் சட்னி இதுல அரைய மாட்டேங்குது. நீ போட்டது கோட்டாங்குச்சிமா, தேங்காய் இல்ல. சரியா பாரு, சோம்பேறியா இருந்தா இப்படிதான். அத்த, என்ன திட்டாதீங்க. ஏற்கனவே குளிர்ல விரல் வரைச்சி சட்னில எவ்வளவு உப்பு போட்டனே தெரியல. ஐயோ, பேச்ச குறைச்சு வேலைய ஆரம்பிங்க. அதோ கஸ்டமர் சில பேர் வராங்க பாரு, அவர் கஸ்டமர் தான் நினைக்கிறேன். அங்க ஊர் போஸ்ட்மேன் ரங்கையா வந்தாரு. சைக்கிள்ல இருந்து இறங்கி நின்னு பார்த்தாரு. என்ன பரிசாதையா,
இந்த ராத்திரி வேலையில விளக்கு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஏதாவது பண்டிகையா? பண்டிகை இல்ல ரங்கையா, இது என் மருமக புதுசா ஆரம்பிச்சிருக்கிற ஹோட்டல். சுட சுட உனக்கு என்ன வேணும்னு நல்லா கேளு. அப்பாட கடவுளா தெரியுறீங்க. எனக்கு டியூட்டியை முடிச்சிட்டு போறேன். வீட்டுல போய் சமைக்கிற சக்தி இல்லப்பா. ஒரு இட்லியும் 2 பஜ்ஜியும் கொடுங்க. உட்காருங்க ஐயா, இப்பவே சுட சுட போடுறேன். அஞ்சலி, அந்த பிளேட் எடுத்து இட்லி வை. இட்லியா? அதை எடுத்தா என் கையே சுட்டுடுமே. ஸ்பூனால எடுடி, கையால ஏன் எடுக்கிற? அஞ்சலி சிடுசிடுன்னு இட்லிய பிளேட்ல வச்சு பஜ்ஜிய வச்சு சட்னிய வச்சு கொண்டு வந்தா. ரங்கையா கிட்ட அதை கொண்டு வந்து கொடுத்தா. ரங்கையா வேக வேகமா சாப்பிட்டுட்டு இருந்தாரு. அடட என்ன ருசி! அம்மா அனாமிகா, உன் கையில ஏதோ மேஜிக் இருக்கு. இந்த குளிர்ல சாம்பாரும் இட்லியையும் சுட சுட சாப்பிடும்போது அமிர்தமா இருக்கு. பாத்தியா அஞ்சலி, கஸ்டமர் எவ்வளவு சந்தோஷமா போறாருன்னு. அதுதான் நமக்கு கிடைச்ச லாபம். அவரெல்லாம் சந்தோஷமா தான் இருக்காரு. என் காலு தான் வலிக்குது. இந்த சர்விங்ல என்னால முடியாது. கல்லாப்பட்டி எங்க இருக்கு? உட்கார்ற. ரமேஷ் மாமாவை எந்திரிக்க சொல்லுங்க. முடியாது அஞ்சலி, பணத்தை கணக்கா எடுத்து கொடுக்கணும், வாங்கி போடணும், கவனமா இருக்கணும். அப்போ ஒரு லாரி வந்து அங்க நின்னுச்சு. அதுல இருந்து டிரைவரும் கிளீனரும் இறங்கினாங்க. அவங்க கூடவே 4 பிரயாணிகளும் இறங்குனாங்க. எனக்கு சாப்பாடு கிடைக்குமா? ரொம்ப பசியா இருக்கு. சாப்பாடு இல்லைங்க, இட்லி, தோசை, பஜ்ஜி இதெல்லாம் தான் இருக்கு. ஏதோ ஒண்ணுமா, சூடா இருந்தா ஓகே. ஆளுக்கு ஒரு பிளேட் இட்லி, 2 பிளேட் தோசை கொடுங்கம்மா. என்னது, இத்தனை தோசையா? இத்தனைய போட்டனா என் மூஞ்சி கருகிடும்க்கா. இந்த கறியெல்லாம் என் முகத்துல படக்கூடாதுக்கா. மேக்கப்ப பத்தி பேசாத அஞ்சலி, கஸ்டமர்ஸ் வந்திருக்காங்க. பிசினஸ் ஹவர்ல என்னது? திடீர்னு அங்க கூட்டம் பெருகுச்சு. அனாமிகா வேகமா தோசைய போட்டுட்டு இருந்தா. அவ கையில தோசை கரண்டி விளையாடின விதத்தை பார்த்து ரமேஷ் சந்தோஷப்பட்டான். அவனே போன்ல கால்குலேட்டர் யூஸ் பண்ணி பில்ல போட்டுக்கிட்டு இருந்தா. அஞ்சலி மட்டும் அங்கேயும் இங்கேயும் நடந்துகிட்டு அடாவடி பண்ணிட்டு இருந்தா. ஏனுங்க, சீக்கிரம் சாப்பிடுங்க, பிளேட்டு கம்மியா இருக்கு. இப்படி தொட்டு தொட்டு சாப்பிட்டுட்டு இருந்தா எப்படி? வேகமா ஆகட்டும். என்னம்மா இது, பணம் கொடுத்து சாப்பிடுறோம், நிம்மதியா சாப்பிட முடியாதா? நிம்மதியா சாப்பிடணும்னா வீடு கட்டி சாப்பிடுங்க. இது ஹோட்டல், இங்க ஸ்பீடா தான் சாப்பிடணும். என்னடி இதெல்லாம்? கஸ்டமர் கிட்ட இப்படிதான் பேசுவியா? போய் தண்ணிய கொண்டு வந்து குடு. அத்தை, இவங்க சாம்பார குடிச்சிட்டே இருக்காங்க, நான் ஊத்திக்கிட்டே இருக்கேன். கையெல்லாம் வலிக்குது அத்தை. ராத்திரி 10 ஆயிடுச்சு. ஜனம் இன்னும் அதிகமா வந்துட்டே தான் இருந்தாங்க. பஜ்ஜி மாவெல்லாம் தீந்துருச்சு. இட்லியும் ஆயிடுச்சு. தோசை மாவு மாத்திரம்தான் இருந்துச்சு. ரமேஷ், மாவு ஆயிடுச்சு, மக்கள் வந்துகிட்டே இருக்காங்க, என்ன பண்றது? பரவாயில்ல நமிகா, இருக்கிறத மட்டும் செய்யு. அதுக்கப்புறம் சோல்ட் அவுட்னு போர்டு வச்சிடலாம். அப்போ ஒரு கார் வந்து அங்க நின்னுச்சு. அதுல டிப் டாப்பா ஒருத்தர் இறங்கி வந்து நின்னாரு. அவர் அந்த ஊர் எம்எல்ஏவோட பிஏ. யார் இங்க ஓனர்? நான் தாங்க. என்ன விஷயம்? எம்எல்ஏ சார் இந்த பக்கம் வந்துட்டு இருக்காரு. அவருக்கு பசியா இருக்கான். சாப்பிட இப்ப என்ன இருக்கு? எம்எல்ஏ வராரா? அப்படின்னா என்னோட ஸ்பெஷல் அஞ்சலி எக் தோசை போடுறேன். அமைதியா இரு. அவருக்கு என்னங்க வேணும்? எங்க சாருக்கு காரம் தோசை பிடிக்கும், நெய் முருகலா இருக்கணும், இஞ்சி சட்னியும் வேணும். 10 நிமிஷத்துல கிடைக்குமா? சரிங்க சார், 10 நிமிஷம் இருங்க, ரெடி பண்ணிடுறோம். அனாமிகா தன்னோட புத்திய யூஸ் பண்ணி உடனடியா அற்புதமான ஒரு கார தோசைய ரெடி பண்ணி வச்சா. அஞ்சலி அந்த தோசைய தான் கொண்டு போய் குடுப்பேன் அப்படின்னு அடம்பிடிச்சிட்டு இருந்தா. நானே குடுக்கறேன்க்கா, எம்எல்ஏ இல்ல, என்ன பார்த்து மெச்சிக்கிட்டு ஏதாவது டிப்ஸ் கொடுப்பாரு. பார்த்து போ அஞ்சலி, பதட்டப்படாத. அஞ்சலி தோசையை எடுத்துட்டு ஸ்டைலா நடந்து போனா. ஆனா குளிர்ல அவ கால் உறைஞ்சு தடுக்கி கீழே விழுந்துட்டான். பிளேட்ல இருந்த தோசை பறந்து பிஏவோட முகத்துல பட்டுச்சு. எல்லாரும் அத பார்த்துட்டு ஷாக் ஆகி நின்னாங்க. என்னம்மா இது, தோசை வேணும்னு கேட்டா இப்படி முகத்துல எறியறீங்களே? சாரி சார், தெரியாம இப்படி பண்ணிட்டேன், ஸ்லிப் ஆயிடுச்சுங்க. இப்படி எல்லாம் பேசுனீங்கன்னா ஹோட்டலை இழுத்துதான் மூடணும். ஐயா மன்னிச்சிருங்க ஐயா, என் மருமக தெரியாம பண்ணிட்டான். அனாமிகா, சீக்கிரம் இன்னொரு தோசைய போடுமா. அனாமிகா இன்னொரு தோசைய செஞ்சு அவளாவே கொண்டு வந்து கொடுத்தா. மன்னிச்சிருங்க சார், என் தங்கச்சிக்கு பழக்கம் இல்ல, அதான் அப்படி பண்ணிட்டாங்க. ருசி பாருங்க. எம்எல்ஏ தோசைய சாப்பிட்டு பார்த்து, ரொம்ப நல்லா இருக்குமா? இவ்ளோ நாள்ல நான் இந்த மாதிரி தோசைய சாப்பிட்டதே இல்ல. அந்த பொண்ணை எதுவும் சொல்லாதீங்க, குளிர் நாள் இல்லையா, அப்படிதான் நடந்திருக்கும். இந்தாங்க பணம், மீதியா அந்த பொண்ணுக்கு டிப்ஸா கொடுத்துருங்க அப்படின்னு எம்எல்ஏ 500 ரூபாவை கொடுத்துட்டு போனாரு. பணத்தை பார்த்ததும் அஞ்சலி முகத்துல பிரகாசம் வந்தது. பாத்தீங்களா, என்னாலதான் உங்களுக்கு 500 ரூபாய் கிடைச்சிருக்கு. ஒருவேளை நான் மட்டும் அந்த தோசையை அந்த ஆள் மூஞ்சில போடலன்னா எம்எல்ஏ வெளியில பாத்திருக்கவே மாட்டார், 500 ரூபாவும் கிடைச்சிருக்காது. உன் பிளானும் நீயும் கொஞ்சம் விட்டுருந்தா ஹோட்டல் போண்டி ஆயிருக்கும்.
சரி விடுங்கம்மா, எப்படியோ லாபம் தானே கிடைச்சிருக்கு. ராத்திரி மணி 11 ஆக போச்சு. எல்லாரும் பொருட்களை எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருந்தாங்க. எல்லாரும் ரொம்ப டயர்டா இருந்தாங்க. ஆனா முகத்துல சந்தோஷம் இருந்தது. இன்னைக்கு எவ்வளோப்பா வந்திருக்கு லாபம்? நமக்கு 500 ரூபாய் லாபம் கிடைச்சிருக்குதுப்பா. அத கேட்டுட்டு எல்லாரும் ஆச்சரியப்பட்டு வாய பொளந்தாங்க. ஒரு நாள்லயே இவ்ளோனா மாசத்துக்கு எவ்ளோ கிடைக்கும்? நம்ம எல்லாரும் லட்சாதிபதி ஆக போறோம். நாளைக்கு போய் புது பட்டுப்புடவை வாங்க போறேன். சும்மா ரஞ்சலி, இதெல்லாம் அனாமிகாவால தான். அவ கஷ்டப்பட்டு அடுப்புல நின்னு வெந்ததுனால தான் நமக்கு இது கிடைச்சிருக்கு. ஆமா, அனாமிகா இல்லைன்னா இன்னைக்கு இந்த ஹோட்டலே நடந்திருக்காது தெரியுமா? அப்படிலாம் இல்லைங்க, எல்லாரும் சேர்ந்து வேலை பார்த்தோம். அவனே பில்லிங் பாத்துக்கிட்டா, அஞ்சலி சர்வ் பண்ணா, மாமாவும் அத்தையும் துணையா இருந்தாங்க. இது எல்லாரோட வெற்றி. நிஜந்தாம்மா. ஆனா நாளையில இருந்து ஒரு சின்ன மாற்றம். என்னது மாமா? நான் தான் கேஷியரா? அது இல்லம்மா, நாளையில இருந்து அஞ்சலி நீ வெறும் பஜ்ஜிய மட்டும்தான் கொடுக்கணும். கஸ்டமர் கிட்ட போனா கார சட்னிய கண்ணுல போட்டுருவ. அருண் சர்விங் பண்ணட்டும். பஜ்ஜி கொடுக்கணுமா? அந்த எண்ணெய் நாத்த எனக்கு பிடிக்காதே. அந்த எண்ணெயால என் மூஞ்சி ஆயிலி ஆயிடும். இல்லனா மூளையா போய் உட்காரு. லாபம் வேணும், உழைக்க மாட்டேன். அப்படிலாம் இல்ல அத்த. பஜ்ஜி போடுறதுனா எனக்கு பிடிக்கும். பஜ்ஜி ராணியாக போறேன் பாருங்க. அத கேட்டு எல்லாரும் சிரிச்சாங்க. அன்னைக்கு ராத்திரி எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு கதை பேசிக்கிட்டு இருந்தாங்க. வெளியில குளிர் எவ்வளவு இருந்தாலும் இவங்களோட சந்தோஷமும் மன திருப்தியும் அந்த குளிர கொஞ்சம் கூட காட்டவே இல்ல. அனாமிகாவோட பொறுமை, அவனியோட அறிவு, அஞ்சலியோட குறும்பு, அத்தை மாமாவோட சப்போர்ட், இது எல்லாமே சேர்ந்து அந்த ராத்திரி ஹோட்டல் வெற்றி அடைஞ்சது. மாமா, நாளைக்கு வெங்காய பெசரட்டு பண்ணலாமா? ஆஹா, பண்ணலாமா? நீ என்ன வேணாலும் செய்யுமா. நானு நாளைக்கு உப்புமா செய்யறேன். நீ உப்புமாவை சாப்பிடாம இருந்தாலே போதும், கஸ்டமருக்காவது கிடைக்கும். அத சொன்னதும் அஞ்சலி முகம் மாறிடுச்சு. எல்லாரும் சேர்ந்து பயங்கரமா சிரிச்சாங்க. இது இன்னைக்கு ஸ்டோரி. இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய் பாய். ரமேஷ் வீட்டுக்கு வரும்போதே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அப்போ வாசல்ல எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தாரு ரமேஷோட அப்பா பிரசாத். தன்னோட பையனை பார்த்ததும், எனக்கு தெரியும்டா, உனக்கு இப்பவும் லேட் ஆயிடுச்சு. இந்த கிழவ சொல்றத கேட்டாதானே? நான் சொன்னது ஞாபகம் இருக்கா உனக்கு? அப்பா, இன்னைக்கு ஏதோ லேட் ஆயிடுச்சு, இதுக்கே கோவப்பட்டா எப்படி? இப்ப என்ன, நீங்க சொன்ன சிக்கனை நான் வாங்கலன்னு நினைச்சிங்களா? எங்க பாருங்க, வாங்கிட்டு வந்துட்டேன். எங்கடா, எங்க? பிரசாத் இப்படி கோபமா கேட்டதும் தன்னோட கையில இருந்த பைய தூக்கி கொடுத்தான். பிரசாத் பைய பார்த்தாரு. அவர் கேட்ட சிக்கன் இருந்தது. சிரிச்சுக்கிட்டே தன்னோட பையனை பார்த்து, எனக்கு தெரியும்டா, நீ கண்டிப்பா நான் கேட்டதை வாங்கிட்டு வருவேன்னு. கொண்டு போய் மருமக கிட்ட கொடு. சிக்கன் சாப்பிட்டு எவ்வளோ நாளாச்சு. அப்போ கோபம், இப்ப சிரிப்பு. என்னப்பா, உன்னை புரிஞ்சுக்கவே முடியல. சுவிட்ச் போட்ட மாதிரி மாறிட்டீங்க. டே கண்ணா, நீயும் அப்பனாவல்ல, அப்ப தெரியும் இந்த அப்பனோட கஷ்டம் உனக்கு. முதல்ல இந்த கதைய முடிச்சு மருமக கிட்ட போ அப்படின்னு பிரசாத் சொன்னதும் ரமேஷ் எதுவுமே பேசாம அங்க இருந்து கிச்சன்ல இருந்து அனாமிகா கிட்ட போனான். கொண்டு போன சிக்கனை கொடுத்தான். அந்த சிக்கனை பார்த்த உடனேயே அனாமிகாவுக்கு பயங்கரமான கோபம். ரமேஷ கோபமா பார்த்து, என்னங்க இது, ஏன் இப்படி பண்ணீங்க? தினமும் நான் பூஜை பண்றத நீங்க கவனிக்கிறீங்களா இல்லையா? கார்த்திகை மாசத்துல மாமிசத்தை சாப்பிடக்கூடாது. அபச்சாரம், அபச்சாரம். ஐயோ, ஆமால, நான் மறந்து போயிட்டான் அனாமிகா. அப்பா வாங்கிட்டு வான்னு சொன்னாரு, நான் மறந்து வாங்கிட்டு வந்துட்டேன். ரமேஷும் அனாமிகாவும் பேசிக்கிட்டு இருக்கும்போதே சாரதா அங்க குழப்பத்தோட வந்து பார்த்தாங்க. அங்க சிக்கன் இருக்கிறத பார்த்து கோபப்பட்டாங்க. என்னம்மா இது, கார்த்திகை மாசத்துல சிக்கன் வாங்கிட்டு வர சொல்லிருக்க? ஐயோ அத்தை, இது நான் வாங்கிட்டு வர சொல்லல, மாமா சொல்லிருக்காரு. அது உங்க புள்ள வாங்கிட்டு வந்திருக்காரு. இந்த மனுஷனுக்கு நான் லட்சம் தடவை சொல்லிருக்கேன், கார்த்திகை மாசத்துல இறைச்சி வாங்க கூடாதுன்னு. அந்த ஆள் திருந்துறாரா? டே தம்பி, அவருக்கு தான் ஞாபக மறதி ஜாஸ்தி, உனக்கு தெரிய வேண்டாம்? எத்தனை தடவை உங்ககிட்ட சொல்றது? அது இல்லம்மா, அது அது வந்து அத்த, அப்பா மாதிரி தானே புள்ளையும் இருப்பாரு, இவருக்கு கூட ஞாபக மறதி இருக்கு. ஐயய்யய்யய்ய, அப்பாக்கு ஏத்த புள்ள, புள்ளைக்கு ஏத்த அப்பா. எனக்கு இந்த வீட்ல இருக்கவே பிடிக்கலப்போ. முதல்ல இத தூக்கி கடாசுமா. என்னங்க, என்னங்க, எங்க போய் தொலைஞ்சிங்க? சாரதா அப்படி கத்தன உடனேயே வெளியில இருந்த பிரசாத் வேகமா ஓடி வந்தாரு. வந்த உடனேயே டென்ஷனா, என்னாச்சு? தடுக்கி கிடிக்க விழுந்துட்டியா? இப்படி கத்துற, உனக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு வேகமா வந்த. பேசுனதெல்லாம் போதும். கார்த்திகை மாசத்துல மாமிசம் செய்யக்கூடாதுன்னு சொன்னல்ல, இப்ப இதுக்கு பேர் என்ன சொல்லுங்க? பையன் கிட்ட சிக்கன் வாங்கிட்டு வர சொன்னீங்களா? நீங்க என்ன செய்றீங்கன்னு தெரிஞ்சுதான் செய்றீங்களா?
அப்பப்பப்பா, எப்ப பார்த்தாலும் சத்தம் போட்டுக்கிட்டே இருக்க. கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா உனக்கு? தினந்தோறும் சைவம் செய்றீங்க. எனக்கு எப்பவுமே சிக்கன் சாப்பிடணும்னு தோணிக்கிட்டே இருக்கு. புதுசா ருசியா ஏதாவது சாப்பிடணும்னு இருக்கு. அதனாலதான் புள்ளகிட்ட சிக்கன் வாங்கிட்டு வர சொன்னேன். இதுல என்ன தப்பு இருக்கு? கார்த்திகை மாசம் வந்தா என்ன, கீர்த்திகை மாசம் வந்தா என்ன? சாமி பக்தி எல்லாம் போதுமான அளவு இருக்கு. எனக்கு என்ன சாப்பிடணுமோ அதை சாப்பிடுவேன். எவ்ளோ வயசாயிடுச்சே தவிர புத்தி மட்டும் வரல. நம்ம பெரியவங்க 4 பேருக்கு சொல்ற மாதிரி இருக்கணும். அவங்க நமக்கு சொல்ற மாதிரி இருக்க கூடாது. இப்ப என்ன சொல்ல வர? என்னவா? என்ன கோவப்படுத்தாத. உங்களுக்கு மட்டும் இல்ல, எனக்கு கூட கோவம் வரும். இப்படி சாரதாவும் பிரசாதும் சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அனாமிகா போய் மாமியார கொஞ்சம் அடக்கினான். ரமேஷ் தன்னோட அப்பா பிரசாத அங்க இருந்து கூட்டிக்கிட்டு போயிட்டான். அதுக்குள்ள பக்கத்து வீட்டுக்காரங்க பார்வதி, காந்திமதி, சாந்தி எல்லாரும் வந்துட்டாங்க. அவங்களோட சண்டைய பார்த்து, இந்த ஆம்பளைங்க எப்பவும் இப்படிதான், அவங்க நினைச்சது நடக்கணும்னு நினைச்சுக்குவாங்க. பொம்பளைங்க மனச புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. பொம்பளைங்கெல்லாம் எதுக்கு பூஜை பண்றாங்க? அவங்க வீட்டு ஆம்பளைங்க நல்லா இருக்கணும்னு தானே. அதை இவங்க புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. எப்பவும் இப்படி இருந்தா எப்படி? அந்த காலத்துல இருந்து இவனுங்க இப்படியே தான் இருக்கானுங்க. நிம்மதியா ஒரு பூஜை பண்ண விடுறானுங்களா? அவங்க சொல்றத செய்யணும். அடிமை வாழ்க்கையாயிடுச்சு. இத பார்த்து சகிச்சுக்க முடியாது. பக்கத்து வீட்ல இருந்து வந்து 3 பெண்களும் இந்த மாதிரி பேசினதும் பிரசாதும் ரமேஷும் வாய பொளந்து பார்த்தாங்க. சாரதாவும் அப்படியே பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அனாமிகா மட்டும் அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போதே நடுவுல பேசினா, இங்க பாருங்க, இது இந்த வீட்ல நடக்கிறது மட்டும்தான். நீங்க என்ன பெண்களுக்கு அநியாயம் நடக்கிற மாதிரியே பேசுறீங்க? என்னம்மா இது உன் வீட்டு கதை மாதிரி பேசுற? எங்க வீட்லயும் இதே கதை தான் நடந்துகிட்டு இருக்கு. யாரும் என் பேச்சு கேக்கறதில்ல. நான் பேசினாலும் அவங்களுக்கு பிடிக்காது. கார்த்திகை மாசம்னாலும் எப்ப பார்த்தாலும் சிக்கன் வேணும், மட்டன் வேணும், இதையே சொல்லிக்கிட்டு இருக்காங்கம்மா. இது உங்க வீட்ல மட்டும் இல்லங்க, எங்க வீட்லயும் தான் நடக்குது. வாரத்துக்கு வாரம் மாமிசத்தை வாயில வைக்கலனா அவங்களுக்கு காலமே போகாதே. 1 மாசம் இருந்தா என்னவா? என்ன நஷ்டம் வரப்போகுது? நல்ல கார்த்திகை மாசத்துல நல்லபடியா பூஜை பண்ணா புண்ணியம் தானே கிடைக்கும். அத புரிஞ்சுக்க மாட்டாங்கம்மா இவங்க. அத கேட்ட உடனேயே சாரதா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. பிரசாத் திருன்னு முழிச்சுக்கிட்டு இருந்தாரு. ரமேஷ் அவங்க அப்பா பின்னாடி நின்னுக்கிட்டு திருன்னு அவனும் முழிச்சிட்டு இருந்தான். அப்போ அனாமிகா அவங்க கிட்ட பேசினா, இங்க பாருங்க, இது எங்க வீட்டு விஷயம், நாங்க பாத்துக்கிறோம், நீங்க கிளம்புங்க. நான் சொல்றத கேளுமா, இப்பதான் நம்ம சத்தமா பேசணும், இல்லனா நம்ம பேச்சு செல்லுபடி ஆகாது. உங்களுக்கு கையெடுத்து கும்பிடுறேன், நீங்க முதல்ல இங்கிருந்து கிளம்புங்க, தயவு செஞ்சு போங்கம்மா அப்படின்னு அனாமிகா சொன்னதும் எல்லாரும் அங்கிருந்து சோகமா போயிட்டாங்க. அவங்க போனதுக்கு அப்புறமா கொஞ்சம் பெருமூச்சு விட்ட அப்பாவும் புள்ளையும் கோபமா இருந்த சாரதாவை பார்த்தாங்க. இங்க பாருங்க மாமா, கார்த்திகை மாசம் முடியற வரைக்கும் இந்த மாமிசம் வேண்டாம். இன்னையில இருந்து உங்களுக்கு வெரைட்டியா புதுசா நான் செஞ்சு தரேன் மாமா. கண்டிப்பா அது உங்களுக்கு பிடிக்கும். இங்க பாருமா, நீ மட்டும் இப்படி பண்ணேனா அவர் உன் தலை மேல ஏறி உட்காருவாரு. குழந்தைங்க மாதிரி மாறி அடாவடி பண்ணுவாரு. அதுக்கப்புறமா உனக்கு தான் ரொம்ப கஷ்டமா இருக்கும். நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா அங்க இருந்து கிளம்புனாங்க. அனாமிகா அன்னைக்கு தன்னோட மாமனாருக்காக வெஜ்ஜில நிறைய வெரைட்டியா சாப்பாடு செஞ்சா. அன்னைக்கு மத்தியானம் எல்லாரும் சாப்பிடுறதுக்கு உட்கார்ந்தாங்க. அனாமிகாவோட வெரைட்டியான சாப்பாட பார்த்து பிரசாத் ஆச்சரியப்பட்டாரு. ரொம்ப நல்லா இருக்குமா, அற்புதமான ருசி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் தினந்தோறும் உங்களுக்காக புதுசா வெரைட்டியா செஞ்சு தரேன் மாமா. இவ்ளோ நாள் அத்தை சொன்னதுபடி செஞ்சேன், இனிமே நான் யூடியூப்ல பார்த்து பண்றேன். 100 வருஷம் வாழுமா. அப்படி அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு, அவங்க சாப்பிடுற அந்த நேரத்துக்கு அந்த ஊரை சேர்ந்த சில ஆண்கள் வந்திருந்தாங்க. அதுல பார்வதி, காந்திமதி, சாந்தியோட புருஷங்களும் இருந்தாங்க. அதுல பார்வதியோட புருஷன், அம்மா அனாமிகா, நீ செஞ்ச வெஜ்ஜ சமையல பத்தி உன் மாமனார் சொன்னாருமா. இன்னைக்கு எங்களுக்கு கூட சாப்பாடு போடாமா, நல்லா இருப்ப. எங்களுக்கு ருசியான சாப்பாடு சாப்பிடணும்னு தோணுது, அதுக்கு தான் வீட்டுக்கு வந்திருக்கோம். ஐயோ, நான் ஏதோ என்னோட மாமாக்கு செஞ்சேங்க, அத்தைக்கு தெரிஞ்சா கோவப்படுவாங்க. அனாமிகா அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு சாரதா வந்தாங்க. எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஆனா நீங்க சாப்பிட்டதுக்கு பணம் கொடுத்துட்டு போங்க. அப்படின்னா சாப்பிடுங்க, இல்லன்னா கிளம்புங்க. என்ன அத்தை இது? இங்க பாருமா, இது கூட வியாபாரம் தான், எதையும் நம்ம சும்மா செய்யக்கூடாது. பணத்தை வாங்கிக்கிட்டு சாப்பாடு போடு. இந்தாம்மா சாரதா, நீ சொல்லணும்னு அவசியம் இல்ல, நாங்க பணம் கொடுத்தே சாப்பிடுறோம், அதுக்கு தான் வந்தோம், சும்மா சாப்பிட ஒன்னும் வரலமா அப்படின்னு அவர் சொன்னதும் அங்கிருந்த எல்லாருக்காகவும் அனாமிகா சாப்பாடு கொண்டு வந்து தந்தா.
எத்தனை பேர் வராங்களோ அவங்க எல்லாருக்குமே சாப்பாடு செஞ்சு கொடுத்தா. இன்னொரு பக்கம் சாரதா அந்த சாப்பாடுக்கெல்லாம் வாங்கின பணத்தை எண்ணினாங்க. இப்படி எல்லாரும் சாப்பிட்டு போனதுக்கு அப்புறம், பாத்தியாம்மா எவ்வளோ பணம் வந்திருக்கு, நாளையில இருந்து இதான் நமக்கு வியாபாரம். நீ செஞ்ச இந்த வெஜ்ஜு சாப்பாடு நமக்கு ஆதாயத்தை கொடுத்துருக்கு, நமக்கு தேவையானதும் அதானே. மருமகளை வச்சு எவ்வளோ பணம் சம்பாதிக்கிற சாரதா? ஓ மூளை சாதா மூளையா? மாமா, உங்களுக்காக செஞ்ச ஐடியா இன்னைக்கு நம்மள பணக்காரங்களாக்க போகுது. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தினந்தோறும் அந்த பரமேஸ்வரனை வேண்டறேன் இல்லையா, அவருதான் இன்னைக்கு எனக்கு லக்ஷ்மி தேவிய வீட்டுக்கு கொண்டு வர்ற வழிய காமிச்சிருக்காரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. அனாமிகா, நான் கூட வேலை செய்யறதெல்லாம் நிறுத்திட்டு உன் கூடவே வேலை செய்யறேன், என்ன சொல்ற? இப்படி குடும்பமே ஒன்னா சேர்ந்து இந்த வீட்லயே ஹோட்டல் வியாபாரத்தை பண்ணாங்க. மறுநாள் காலையிலேயே அந்த இடத்துக்கு சபரிமலைக்கு மாலை போட்ட சுவாமிகள் வந்திருந்தாங்க. ஊர் மக்களோட சேர்ந்து ஐயப்ப சுவாமிகளும் வந்து சாப்பாடு சாப்பிட ஆரம்பிச்சதும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அனாமிகா, இப்போ நம்ம வீட்டை பத்தி அக்கம் பக்கத்துல எல்லாம் தெரிஞ்சிருச்சு. அதனாலதான் சாப்பிடுறதுக்கு இங்க ஜனம் நிறைய பேர் வந்துகிட்டு இருக்காங்க. ஆமாமா, பக்கத்து ஊர்ல இருந்து 100 பேருக்கு இங்க சாப்பிடுறதுக்கு வந்துகிட்டு இருக்காங்களாமா. அத்தனை பேருக்கும் சமைக்கணும். அடடடடே, நான் எப்பவும் மருமகளை திட்டிக்கிட்டு இருப்பேன். ஆனா இப்போ என் மருமகளோட அருமைய புரிஞ்சுக்கிட்டேன். இதெல்லாம் உன் வெஜ்ஜு சமையலால. உன்னோட மகிமைய இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன்டிமா. வியாபாரம் நல்லா நடக்குது, வருமானமும் நல்லா இருக்கு. அம்மா அனாமிகா, நல்லா இருமா. உன் கையில ஏதோ மாயம் இருக்குமா, அதனாலதான் உன் வெஜ்ஜு சமையல எல்லாரும் இஷ்டமா சாப்பிடுறாங்க. அத்த, இதெல்லாம் கார்த்திகை மாசத்தோட சிறப்பு அத்த. நான் பக்தியோட செய்யற சமையல எல்லாரும் இஷ்டப்பட்டு சாப்பிடுறாங்க. அதை மிஞ்சி நான் எதையும் செய்யல. இப்படி அனாமிகா மாமனார் மாமியாரோட ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு தொழில செஞ்சா. ரமேஷ் அவன் மனைவிய பார்த்து ரொம்ப பெருமைப்பட்டான். அனாமிகாவோட வெஜ் சமையலை பத்தி அந்த ஊர்ல உள்ள எல்லாரும் பல இடத்துக்கு சொன்னாங்க. நிறைய வருமானம் வந்ததுனால குடும்பம் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சாரதா வீட்டை பார்த்து அக்கம் பக்கத்துல இருக்க எல்லாரும் மூக்குல விரல வச்சுக்கிட்டு பொறாமப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. இது இன்னைக்கு ஸ்டோரி. இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய் பாய்.